அரும்பற்ற படராய் மலர் கொண்டுனி சுரும்பற்ற பட தூவி தொழுமினோ கரும்பற்ற படகாமனி காய்ந்தவன் கரும்பற்ற தெரியுதா? அந்த ஒவ்வொன்றுலயும் ஸ்டெப்பா மேல ஏறது நல்லா தெரியும். கரும்பற்ற படகா கரும்பற்ற சிலை காமனி காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூரன் பிறனையே பாருங்க. அரும்பற்ற படகாய் மலர் கொண்டுனி பயிற்சி பண்ணணும். ஒரு மாதம் பயிற்சி குறையும்னு நினைக்கிறேன். பண்ணலை, குறையவே இல்லை, பண்ணவே இல்லை அப்படிங்களா? அந்த பயிற்சி பண்ணதான் அந்த பாட்டில் மெருகு. அப்போதான் அந்த பாட்டு நமக்கு சொந்தமோ. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நமக்கு சொந்தமாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நினைச்ச நேரத்துக்கு அந்த பாட்டை நீங்கள் பாடணும். சொல்லுவாங்க இல்லையா, கணக்கு பாடலோட தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் அப்படின்னு. அது மாதிரி இந்த ஆரம்பி பாடு, படந்தக்கராம பாடு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நமக்கு அந்த பாட்டு வரணும். ஆரம்பியா படந்தக்கராமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பாட்டை பாடி 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 நிலைப்படுத்தி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ பன்முறை பாடலாம். நான் ஒரு வரியாக பாடுறேன், பொறுமையாக கேளுங்க. அன்னம் பாலி சிற்றம்பலம் நான் முடிக்கிற நேரமும் நீங்க தொடங்குற நேரமும் ஒன்னா இருக்கும். ஏன் சம எடுப்பு தான். ஒரு தட்டு போட்டு எடுத்தோம்னா நமக்கு டைம் வரும். இது சம எடுப்புல எடுக்கணும். அப்ப நான் முடிக்கிறதும் நீங்க ஆரம்பிக்கிறதும் கவனமா கேட்டுட்டே இருக்கணும். உடனே ஆரம்பிச்சோம். அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் அன்னம் பாலிக்கும் மேலூமி பூமிசை அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் அன்னம் பாலிக்கும் மேலூமி பூமிசை நன்பு ராலிக்குமாறு கண்ணின் கூற இன்னம் பாலிக்கு
இப்பிறவியே இந்த எண்ணம் பாலிக்குமாறு கண்டு இன்புற அப்படிங்கிறது நல்ல ஹைபிச்சில் போய் நிற்கணும். அப்புறம் இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே இறங்கி வரும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போகும். திடுதுப்புன்னு ஹைபிச்சு போயிட்டோம்னா அதுக்கு மேலே பாட முடியும். அதனால லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? பாருங்க, கவனிங்க. இந்த 2 லைனும் கவனிங்க. உடனே எடுக்கிற வேண்டாம். 3, 4 அது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பாருங்க. எண்ணம்புகாலிக்குமாறு கண்ணின் உரையின்னம் பாலிக்குமோ இப்பிறவியே டைமிங் மிஸ் ஆகுது. என்ன காரணம்னா நீங்கள் தாளம் போட்டு பாட முடியும். தாளத்தோட பண்ணோம்னா அந்த டைமிங் கரெக்டாக வரும். பாருங்களேன். எண்ணம்புகாலிக்குமாறு கண்ணின் உரையின்னம் பாலிக்குமோ இப்பிறவியே வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை மதுர வாய்மொழி மங்கையோர் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிரவார்த்தெடுத்தான் முடிப்பத்திர நீதிகொள் சேவடி சொல்றடைவே அதிரவார்த்தெடுத்தான் முடிப்பத்திர நீதிகொள் சேவடி சொல்றடைவே நீதிகொள் சேவடி சொல்றடை அதான் என்னுடைய வளைவு. புரியுதா? இந்த ஆரபி, மோகனம், கல்யாணி இதெல்லாம் ஹை பிச்சில் வளையிறது ஒரு அழகு. கல்யாணி எல்லாமே பெரிய சுரங்கள். சரிகமா பதனி சனிதா பமாகரி மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் விங்கிழவே நீரும் மாசில் வீணையும் மாலை மதியம் மாலை மதியம் மூசு வண்டரை பொய்கையும்
போன்றதே மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே ஈசன் எந்தை இணையடி நீழலே ஈஸியா புரியணும்னா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே சுந்தரி கண்ணால் அந்த பாட்டு அப்படியே இருக்கும். அம்மா என்று அழைக்காது. இதெல்லாம் கல்யாணிக்கு ஒரு சரியான உதாரணம். நான் அதை பாடாம தேவாலயத்திலே ஒரு உதாரணம் காமிச்சேன். இப்போ இது மாசில் வினை எங்க குருநாதர் நடப்பேரையில் படிக்கிறேன். சரி, நான் இது கல்யாணியில் பண்ணேன். எனக்கு குறுந்தொகை பாடலுக்கு ராகம் இல்லை. நம்ம எந்த பாடலாம் பாடலாம். மாசில் வினையை மட்டும் குறைந்தபட்சம் நான் 50 ராகங்கள்ல பாடியிருக்கேன். வெவ்வேறு இடங்கள்ல தேஷ்ல பாடியிருக்கலாம், நீலமணியில பாடியிருக்கேன். ஏன்னா அந்த பாட்டு எல்லாத்துக்கும் பொருந்தி வரும். அவ்வளவு அழகான ஒரு இயற்கை சூழலை காட்டுகிற ஒரு பாடல். அது காலையில பாடினா என்ன ராகத்துல பாடலாம், மத்தியான நேரத்துல நம்ம திடீர்னு பாடல் இருந்துச்சுன்னா என்ன ராகத்துல பாடலாம், மாலை நேரம், இரவு நேரம், இப்படிலாம் இருக்கு. அதனால இந்த கல்யாணி அப்படிங்கிறது அதே மாதிரி மோகனம். இந்த மோகன ராகமும் அப்படிதான். மேல ஹைபிச்சில் போய் திருவாசகம் பாடும் பொழுது ஹைபிச்சில் போய் அந்த நெளிவு வளைவுகளை காட்டும் பொழுது அவ்வளோ அதுதான் இந்த ஆரம்பிங்கிற ராகம். ஆரம்பி ராகம் அந்த மாதிரி ஒரு வலிமையான ராகம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பாருங்களேன். அதீரெடுத்தான் முடிப்பதீர மீதிக்குள் சேவடி சென்றடை பாடுங்க. அதீர முதல்வடி சொல்லும் பொழுது மீதிக்குள் சேவடி எங்க போனோம், கீழே புரியுதா, சென்றடைந்து. அதே திரும்ப சொல்லும்போது மீதிக்குள் சேவடி சென்றடைந்து. மேல இருந்து கீழே ரொம்ப அழகா இருக்கும். சரியா பாடலாமா? அதில திரும்பி திரும்ப அதிரன் சொல்றது அது மிதிக்குள் சேவடி சென்றடைந்து. சரியா?